அத்தை வீரா இப்ப குளிச்சிட்டு கிடக்கா, சின்ன பிள்ளைகள் வேற இருக்குல்ல. ஏல உன் மகனை வெளிய குளிக்க சொல்ல வேண்டியதானே? ஏமா அவனை வெளியே நின்று குறை குத்து சொல்லியிருக்கேன். ஏல இதெல்லாம் காலையில ஊனணும். விட்டாச்சுனா 12 மணி ஆச்சு இப்படி போல்க. இந்த ஊருக்குள்ளே பக்கத்துல உள்ள ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டேன். அவி ஒருத்தரா இப்ப வர ஆரம்பிச்சிருவாவே. ஏமா வாரட்டமா முதல்ல காப்பி கொடுத்துருவா. ஏல காப்பில முதல்ல குடிக்க மாட்டாவே. மூர்த்த கால்ல அட்டாக் வருதா காப்பி பிஸ்கட் எல்லாம் கொடுக்கணும். முதல்ல யார் வீட்லயும் கொடுக்க மாட்டாவே நான் பாத்துர்க்கேன். சரிமா என்ன 3 பேர்த்த குளிக்க வேண்டியது, இப்ப குளிச்சிட்டு வந்துருவாவே. பெரியம்மா காலங்க இருக்கு யாக்கு புக்குன்னு எடுத்துட்டு வாங்க, கொண்டு போய் நட்டுருவோம். ஏல எடுத்த உடனே அப்படியே கொண்டு போய் நடக்கூடாது. அதுக்குன்னு சில முறைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் பண்ணி தான் நடணும். என்ன முறை? சித்தப்பா முறையா, பெரியம்மா முறையா, மாமா முறையா, மச்சான் முறையா? என்ன முறை சொல்லி கூடன்னு சொல்லுங்க, கூப்பிட்டுட்டு வந்துறியே. சரி என்ன எங்க அம்மாட்ட கிண்டல் பண்ணிட்டு இருக்கே? கிண்டல் இல்ல டாப்ஸ், உங்க அம்மா சொன்னவள அதை கேட்டேன். ஆமா உன் கல்யாணத்துக்குலாம் கால் நடையிலையா, நீ பாக்கலையோ? நான் எங்க அதை பத்தி கல்யாணத்தன்னை கூட ஊர் சுத்தி தான் தெரிஞ்சேன். அட பேதி இருப்பா. ஆமா, எங்க வீட்டுல ஒரு சைக்கிள் கிடக்கும், அதை எடுத்துட்டு நானே என் தங்கச்சி ரவுண்ட் அடிச்சுட்டு தெரியும். கல்யாணத்தன்னைக்கு அடிக்கல, மூர்த்த தண்ணிக்கு அடிச்சுட்டு தான். ஏல அப்ப நீ மூர்த்த கால் நடும்போது வீட்ல இல்லையா? அதெல்லாம் நடுவாவிலேன்னு எனக்கு தெரியாது பெரியம்மா. நீங்க சொன்ன பிறகு தான் அப்பத்துல இருந்து நானும் ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வீட்டுக்கு கல்யாணம் முடிஞ்சு வந்த பிறகு வேற ஒரு கல்யாணம் நடக்கவே இல்லை. ஆனந்த் குழந்தைன்னு தான் கல்யாணம் வந்திருக்கு. அங்கேயே இருந்து பார்க்காம இங்க ஓடி வந்துட்டேன். ஏல நீ இருக்க ஆர்வத்துல நீ ஒத்தையில தூக்கி நட்டுவாமல்க. ஆமா பெரியம்மா, யாட்டி கொடுங்க, நான் நட்டுப்படியே. அப்படி எல்லாம் செய்ய கூடாது, அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. அதத்தான் என்ன முறைன்னு கேட்க, அதையும் சொல்ல மாட்டேங்கிறிய. முதல்ல அதுக்கு மஞ்சள் சந்தனம் எல்லாம் பூசணும். அதுக்கு ஒரு மாங்கல் எல்லாம் கட்டணும். அதுக்கு வரத பெரிய எல்லாம் தூக்கி நடுவாவே. அப்படியா? நிறைய ப்ராசஸ் இருக்கு போல்க. ஆமால முதல்ல அந்த கம்பை எடுத்து நல்லா கழுவணும். நீ பண்றியாதே? பெரியம்மா ஆத்துல கழுவணுமா குளத்துல போய் கழுவணுமா? ஏல வீட்ல தான் கழுவணும், பின்னால தண்ணி இருக்குல அதுல கொண்டு போய் கழுவிட்டு வா. சரி பெரியம்மா, கம்பு எங்க இருக்கு? அதாவது முக்குல சாச்சி வச்சிருக்கு பாரு, எடுத்துட்டு போ. ஏய் நெட்ட மாதிரி கம்ப உடைச்சு விடாதே. சரி பொண்ணு மாதிரி கூட்டு போயிட்டு பொண்ணு மாதிரி கூட்டு வந்துரு. ஷோ இவ்வளவு வச்சுக்கிட்டு ஒரு ஊர்காய் கூட போட முடியாது. சாரஜம்மா இருக்கட்டும், அவ வந்ததுனால தான் காலகல்யாணம் இருக்கு. ஒன்னும் அவளுக்கு தெரியல, வீட்ல ஒரு கல்யாணத்தை பார்க்கல. உனக்கு பிறகுதானே கல்யாணம் முடிச்சிட்டு வந்தா, அங்கேயும் ஒரு கல்யாணமும் நடக்கல. இப்பதானே முத கல்யாணம் நடக்குது. இனி எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா தெரிஞ்சுக்கிடுவா. ஆமா சாரஜினி ரெடி ஆயிட்டாளா? ஏமா ரெடி ஆகி தான் உட்கார்ந்துருக்காமா. ஏல ஒரு நல்ல சேலையா எடுத்து உடுக்க சொல்லு. வாரவி அவளையும் தானே பாப்பாவே. அவன் எதுக்குமா வெளியே வரணும்? ஏல வீட்டுக்கு ஆள் வருவாவல்ல, யாராவது உள்ள வந்து பாப்பாவல்ல. வெளியே வந்து இருக்கலாம், தப்பு இல்ல. நம்ம வாசல்ல தானே நடப்போறோம். போலாம், அவளை ஒரு சேலை எடுத்து கட்ட சொல்லு. 2 புது சேலை எடுத்து வச்சிருக்கேன், அதுல ஒண்ணு மண்டபத்துக்கு போகும்போது கட்டணும். இப்போ ஒண்ணு வேணா கட்டிக்கிட சொல்லு. சரிம்மா. நீ சேலை உடுக்கலையாக்கும்? வேண்டாமா, வாடி ஆடி வேலை பார்க்க இதுதான் கரெக்டான ட்ரெஸ். நான் கல்யாண மண்டபத்துல உடுத்துக்கிறேன். சரில, அதான் நல்லது. உன் தங்கச்சி போய் ரெடியாக சொல்லுப்பா. சரிம்மா. ஏக்கா வந்துட்டியம்மா, வா வா வா. ஒருத்தர வர ஆரம்பிச்சிட்டாவளே. எல்லா சாரோஜா ஆட்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாவே. சீக்கிரமா எல்லாரும் ரெடி ஆயிட்டு வெளிய வாங்க. ஏக்கா இந்த வாரமா அங்கே இரு. மூர்த்த கால் வேற நடப்புறாவ. இந்த கல்யாணத்தை யார் நிறுத்துவா? சரோஜினிட்ட போய் சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடலான்னு போனேன். அங்க என்னடானா அவ என்னை பார்த்து வெக்கப்பட்டுட்டு ஓடிட்டா. அவிய அம்மா வேற இருந்ததுனால எதுவுமே சொல்ல முடியாம எழும்பி வந்துட்டேன். நாளைக்கு விடிஞ்சா கல்யாணம், எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன்? எனக்கு அந்த பிள்ளை பிடிக்கலன்னு சொன்னா என்ன காரணம்னு அம்மா கேட்பாவ. அதுக்காக யாமினி எனக்கு பிடிக்கும் அதனால இவ்வளவு பிடிக்காதுன்னு சொல்ல முடியுமா? அவளுக்கே என்னை பிடிக்கல, நான் படிக்காததான் காரணம். எந்த காரணத்தையும் சொல்லி கல்யாணத்தை நிறுத்த முடியாம போச்சு. யார்கிட்ட சொன்ன அந்த கல்யாணம் நிற்கும்? அன்னிக்கிட்ட சொல்லலாமா? ஐயோ வேண்டாம் வேண்டாம். 2 அன்னிக்கிட்ட சொன்னாலும் அம்மாட்ட போய் சொல்லிடுவாவ. அப்பாவும் அம்மையும் நம்ம மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காவ. அதனால அன்னிக்கிட்ட சொல்லக்கூடாது. வேற யார்கிட்ட சொல்ல? சரோஜினி அக்காட்ட சொல்லிடுவோமா? இல்ல இல்ல, அவிய தங்கச்சி எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா அவிய வருத்தப்படுவாவ. வேற யார்கிட்ட சொன்னா சரியா இருக்கும்? நெட்ட மாதிரி அன்னிட்ட சொன்னானே. ஆமா, அவியதான் சரியான ஆளு. அவியிட்ட சொல்லி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திருங்க அண்ணின்னு சொல்லணும். அவிய மட்டும் தான் நம்மகிட்ட நல்லா பேசுவாவ. நம்ம சொன்னாலும் கேப்பாவ. நெட்ட மாதிரி அண்ணிட்ட தான் சொல்லணும். எனக்கு மாமாக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது. அக்காவே சொல்லிட்டா, எனக்கு ஒரு கவலையே இல்லை. நான் இன்னும் சந்தோஷமா அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கிடுவேன். எப்போ சரோஜினி ஏக்கா, என்னக்கா உன்னை எப்படி சிரிச்ச முகத்தோட பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்ன நீ எப்பவும் இதே மாதிரி இருக்கணும் என்னம்மா? சரிக்கா. நீ நல்ல புது சேலையா ஒரு சேலை எடுத்து உடுப்பியா? அம்மா உனக்கு புதுசா எடுத்து வச்சிருக்கல, அந்த சேலையில ஒண்ணு உடு. சரிக்கா. அப்புறம் அந்த நகையெல்லாம் எடுத்து போட்டு பூவெல்லாம் எடுத்து வைப்பூ. சரிக்கா வைக்கேன். டோப்ஸ், கம்பர் நல்லா கழுவியாச்சு, எங்க கொண்டு போனோம்? கம்ப ரூமுக்கு தான் எடுத்துட்டு வருவியோ?
வெளியதான் மூத்த கால் நடனம் அங்க கொண்டு போ. ஏன் வீட்டுக்குள்ள நடக்கூடாதோ? வீட்டுக்குள்ளனா நிக்க வச்சு உன்னை தலையில ஆணி வச்சுதான் நடனம். ஐயோ, அப்ப வெளியே நட்டுறலாம். வாங்க வாங்க எல்லாரும் போவோம். கல்யாணம் பண்ணு, நல்ல துணியா உடுத்துட்டு வா. சரிக்கா, நீங்க கொண்டு போங்க வாடி. இவ்வளவு எங்க அம்மா கூட சின்ன பாரு. கோமாளி கோமாளி, சரியான கோமாளி. நாங்க மூத்த கால் நடக்க எல்லாம் ரெடி பண்ணியோ, சீக்கிரமா சேலை கட்டிட்டு வாப்பு. சரிக்கா. நான் சொன்னது அப்படியே நம்பிட்டா? கல்யாணம் கண்டிப்பா நடந்துரும். எனக்கும் மாமாக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. அதனால நம்ம அழகா ரெடி ஆகணும். ஏம்மா, வாழை மரம் வாசல்ல கட்டியாச்சுமா. அடுத்து மூர்த்த கால் தானே நடனம். ஆமா லட்சுமணா, பொண்ணு வீட்டுக்கு நேத்து வாழை மரத்தை அனுப்பி விட்டியா? அனுப்பி விட்டுட்டம்மா. மண்டப வாசல்லையும் கட்டியாச்சு. ராத்திரி எல்லாரும் மண்டபத்துக்கு கிளம்பி போக வேண்டியதுதான். அது பாட்டுக்கு அங்க எல்லா ஏற்பாடும் தானே நடக்கும். எல்லாத்துக்கும் ஆள் விட்டாச்சு. சரி லட்சுமணா, நீ போய் ஆனந்த கூட்டிட்டு வந்துரு. அப்படியே சின்னவன் சூர்யாவும் அங்கதான் இருப்பா, அவனையும் கூட்டிட்டு வந்துரு. எம்மா, சூர்யாவும்மா? ஆமையா, வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் நிக்கணும். நீ போய் தம்பியில கூட்டிட்டு வா, மூர்த்த காலம் நட்டுருவான். சரிங்கம்மா. ஏய்யா லட்சுமணா, அப்பாவையும் கூட்டிட்டு வந்திருப்பா. சரிங்கம்மா. ரோசா, ஏல ரோசா. என்னத்தே? ஏல காபி போட்டுட்டீல, வரவியலுக்குலாம் காபி கொடுக்கணும்ல. பால் அடுப்புல இருக்கு தே. மிச்சர் லட்டுல வாங்கிட்டு வந்தேனே, லட்சுமணா வாங்கிட்டு வந்தானே? வாங்கிட்டு வந்து தந்திருக்காவ தே. சரில இருக்கட்டும். மூர்த்த கால் நட்டின உடனே எல்லாருக்கும் பிளாஸ்டிக் தட்டுல கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எடுத்து வந்து கொடுங்க. காபியும் டக்கு டக்குனு ஒரு ஒரு டம்ளர்லயே ஊத்தி எடுத்து வந்து கொடுக்கணும், சரியா? சரி தே. குசுப்பு என்ன பண்ணியா உள்ள? எத்தே, பால் அடுப்புல வச்சிருக்கா, காலையில டிபனுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கா தே. அப்படியே சரி சரி பண்ணட்டும். அதுக்கு முன்னால மஞ்சளையும் சந்தனத்தையும் ஒரு கிண்ணத்துல போட்டு கரைச்சி எடுத்துட்டு வா தனித்தனியா. ரொம்ப தண்ணி ஊத்தி குளுகுளுன்னு கலக்கி விடாத. சரி தே, தெரியும். இப்படியே சொல்லிட்டு அக்கறை தங்கச்சி உள்ளே கிடந்துறாங்க. டக்கு புக்குன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க, அப்பதான் எல்லா வேலையும் முடியும். சரி தே, எடுத்துட்டு வந்துறியும். ஆமா, செல்லம்மா என்ன பண்ணியா? எத்தே, அவ குளிக்க போனா தே. இப்பதான் குளிச்சிட்டு இருக்காளக்கா, என்ன குளிக்கலையா? இப்ப குளிச்சிருவா தே. ஆமா, சின்னது வேலை என்ன பண்ணுது, முழிச்சிட்டாவளா இல்லையா? எழுப்பி விட்டுருக்கேன் தே, குளிக்கவ. எல்லாரும் சட்டுப்புட்டுன்னு வெளியே வாங்க, சீக்கிரமா காலு ஊனணும்ல. சரி தே, வந்துறியும். ஏல ரோசா, செல்லம்மா புருஷங்க இருந்தாருன்னா வர சொல்லு. சரி தே. என்ன கல்யாண வீட்டுக்காரங்க பரபரப்பா இருக்க மாதிரி இருக்கு? ஆமா, பரபரப்பா தான் இருக்கும். மூர்த்த கால் நடனல பத்ராளி. ஆமாக்கா, நான் அதான் வேக வேகமா வந்தேன். நல்ல வேளை வந்துட்டா, உன்னையும் குழந்தைனை கூப்பிட வரணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆமா, குழந்தை என்ன செய்யவே? ஏக்கா, காப்பி போட்டு கொடுத்தேனா, குடிச்சிட்டு இருந்தாவே இப்ப வருவாவே. சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். எதுக்கு அங்க தனியா காப்பி போட்டா, இங்கதான் காப்பி போடலாம்ல. ஏக்கா, அவியல பத்தி உங்களுக்கு தெரியாதா? காலையில காப்பி குடிச்சாதான் வீட்டை விட்டு வெளியவே போவாவே. இருக்கட்டக்கா, எல்லாரும் மறுபடியும் என்ன இருக்க குடிப்போம். சரி பத்ராளி. ஏக்கா, ஒரு குடத்துல தண்ணி பிடிச்சிட்டு வந்து வெளிய வைக்க சொல்லுங்க. ஆமல, நான் அதை மறந்துட்டேனே. ஏல ரோசா, ஒரு குடம் நிறைய தண்ணி கொண்டு வந்து வெளிய வை. சரி தே, இந்த வாரேன். நானும் நிறைய வேலை சொல்லிட்டேன், அப்பத்துல இருந்து சரிட்டேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒன்னும் சட்டுப்புட்டுன்னு செஞ்ச மாதிரிலாம் இல்ல. ஏக்கா, ரோசா டக்குன்னு செய்வாளே, குஷ்பு வேற இருக்கா. செய்யதான் செய்வா. இன்னைக்குதான் காலையில தூங்கி முடிச்ச நேரத்துல இருந்து வேகமா வேலை செஞ்ச மாதிரி தெரியல. ஏக்கா, ஒருத்தர காலையில எழுந்து குளிச்சிருப்பாவல்ல, அத வேலை எல்லாம் ஸ்லோவா இருக்கும். வரட்டும்க்கா, சீக்கிரமா ஓடிடலாம். நம்மளே இவ்வளவு ஸ்லோவா இருக்கோம், பொண்ணு வீட்டுல எப்படி இருக்கான்னு தெரியல பத்தியா? ஏக்கா, அதெல்லாம் செஞ்சிருவாங்க. ஏன் மருமகளும் மௌனவெல்லாம் போயிருக்கானுவல்ல, ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்து டக்குன்னு காலை ஓடிருப்பாவே. நம்ம தான் இவ்வளவு ஸ்லோவா இருக்கோம், அவிய அப்பவே முடிச்சிருப்பாவேன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்றியோ? ஆமாக்கா, முதல்ல கால் எங்க இருக்கு எடுத்துட்டு வாங்க. நல்லா கழுவிட்டு சந்தன மஞ்சள் எல்லாம் பூசுவோம். ஆமா பத்ராளி, லட்சுமணன் சொல்லி எடுத்துட்டு வர சொல்லி. ஏய்யா லட்சுமணா, ஏய்யா நடியதுக்கு வச்சிருந்தோம்ல, அந்த காலை எடுத்துட்டு வா. சரிங்கம்மா, வெளியே போங்க, இதோ வரேன். தம்பி ஆனந்தி, மூர்த்த கால் நடப்படுறாவப்பா. அம்மாவனே கூட்டிட்டு வர சொன்னாவப்பா. என்ன நான் எதுக்குண்ணே? என்னப்பா கேள்வி இது? நீண்ட கல்யாண மாப்பிள்ளை, நீ இல்லாம எப்படி? வாப்பா தம்பி. இல்லனே, நான் வரல. நீங்களே மூர்த்த கால நடுங்கண்ணே. நாங்க தப்பா நடுவோம், நீ பக்கத்துல வந்து நில்லு. வரவியெல்லாம் கல்யாண மாப்பிள்ளை எங்கன்னு கேப்பாவ. வாப்பா தம்பி. இல்லனே, நான் இங்கே இருக்கனே. லட்சுமணா, என்னாச்சுப்பா? என்னே, நம்ம தம்பி வெளியே வந்தா கருத்துருவானா, அதனால வீட்டுக்குள்ளே இருக்கலான்னு பாக்கான். மூர்த்த கால் நடக்கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனந்து, என்னடே? இல்லனே, நீங்க பெரியவியெல்லாம் இருக்கிய, நீங்களே நடுங்கண்ணே. நாங்க வந்து என்ன பண்ண போறேன்? ஆனந்து, அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா. ஏன் ஒரு மாதிரி இருக்கா? கல்யாணத்துக்கு என்ன ஒரு நாள் இருக்கேன்னு வருத்தமா இருக்கோ?
என்னை அப்படிதான் இருக்கோம்னு பார்த்தா அப்படிதான் தெரியுது. நீங்க சரியா கண்டுபிடிச்சிட்டு என்னை கல்யாணத்துக்கு என்ன ஒரு நாள் இருக்குன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கான். பேசாம அந்த பிள்ளைய இன்னைக்கே கூட்டிட்டு வந்துருவோமா? லட்சுமணா அவன் சரின்னு தான் சொல்லுவான், அப்புறம் நம்மளால தான் முடியாது. ஐயோ தம்பி ஆனந்த், இன்னைக்கு ஒரு நாள் தான்ப்பா, நாளைக்கு அந்த பிள்ளை நம்ம வீட்டுக்கு வந்துடும். வருத்தப்பட்டாதையா, வா போவோம். மூர்த்த கால் ஊனும் போது நீ பக்கத்துல இருக்கணும்னு நம்ம சொல்லியிருக்காவ. சரிங்கண்ணே. என்ன நீங்க ஆனந்த கூட்டிட்டு போங்க. அம்மா அந்த கால் எங்க இருக்குன்னு கேட்டாவே எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்துறியே. லட்சுமணா நானே எடுத்துட்டு போறப்பா, நீ போய் சூர்யாவை கூட்டிட்டு வா. சரிங்கண்ணே. டேய் சந்துரு, இன்னைக்கு வீட்ல உள்ள மெனுலாம் விசாரிச்சிட்டேன். ஃபுல்லா வெஜிடேரியன் சாப்பாடு தானா. நான்வெஜ் ஒரு கருவாடு கூட இல்லன்னு சொல்லிட்டாங்கடா. அதனால காலையில டிஃபன் மட்டும் இங்க முடிச்சிட்டு மதியான சாப்பாட்டுக்கு ஹோட்டலுக்கு போயிரலாம். நல்ல நான்வெஜ் கடையா போந்து வெட்டுன்னு வெட்டிட்டு வந்துடலாம்டா. ஏன்னா இன்னும் 2 நாளைக்கு இந்த வீட்ல வெஜிடேரியன் தானா. மண்டபத்துல நான்வெஜ் கடையாடா விசாரிச்சாச்சு. டே அஸ்வின், நானே டென்ஷன்ல இருக்கேன்டா, நீ வேற. என்னடா டென்ஷன்? சோற வர மாதிரி குளிச்சு வச்சு அதுல மட்டன் குழம்பு ஊத்தி சாப்பிட்டா டென்ஷன்ல பறந்து போயிரும்டா. அதுலயும் பொரிச்ச கறி பக்கத்துல இருந்துன்னு வச்சுக்க 10 நாளைக்கு டென்ஷன் பக்கத்துலயே வராது. அஸ்வின், உனக்கு சாப்பாடு தான் முக்கியமா? ஆமாடா, சாப்பாடு தவிர இந்த வாழ்க்கையில வேற என்ன முக்கியம்? நம்ம வாழ்றதே சாப்பிடுறதுக்கு தான்டா. சாப்பிடுறதுக்கு தான், ஆனா அதுக்கு பணம் வேணும்ல. என் கையில 100 ரூபாய் கூட இல்லடா. ஆமா அஸ்வின், கையில சுத்தமா காசே இல்ல. டேய், இவ்ளோ பெரிய வீட்ல பிறந்துட்டு 100 ரூபாய் கூட இல்லன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? அவர்ட்ட கேட்க வேண்டியதானே? யாரு? எங்க அண்ணன் கிட்டயா? உனக்கே தெரியல அஸ்வின், எங்க அண்ணன் கிட்ட கேட்டா எவ்வளவு தருவாருன்னு. 100 இல்ல 200 ரூபாய் தருவாரு. அதெல்லாம் எப்படிடா பார்த்தோம்? சந்து, அப்படினா நீ உங்க அம்மாட்ட போய் கேளுடா. அம்மாட்ட கேட்டா அண்ணன் கிட்ட கேட்டு வாங்கிக்கோன்னு சொல்றாங்க. அண்ணன்ட்ட கேட்டா எதுக்கு பணம் வேணும்னு விசாரிக்கிறாரு. அது இதுன்னு ஏதாவது பொய் சொன்னாலும் 100 200க்கு மேல தரமாட்டாருடா. ஏன் பெட்ரோல் போட கூட காசு தரமாட்டாரு ஒழுங்கா. ஒரு மாசத்துக்கு அட்லீஸ்ட் எனக்கு செலவு பண்றதுக்கு ஒரு 50,000 ரூபாய் தேவைப்படும்டா. ஆனா இவங்க ஒரு 5,000 கூட தரமாட்டாங்க. ஏன் 500 ரூபாய் கூட தரமாட்டாங்கடா. அதுக்கு கூட இவங்க கிட்ட போய் எதுக்கு ஏன்னு காரணம் சொல்ல வேண்டியிருக்கு. அதுலயும் லட்சுமி அண்ணன் இருக்காரு பாரு, ரொம்பவே கஞ்சத்தனம் பண்றாருடா பண விஷயத்துல. எனக்கு பொண்ணு பார்த்தாச்சு, அந்த பொண்ணு இந்த ஊர்ல இருக்கா. அவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும், ஏன் ஒரு முளை பூ வாங்கி கொடுக்கணும்னா கூட என்கிட்ட காசு இல்லடா. அதுக்கு கூட அவர்கிட்ட தான் கேட்க வேண்டியிருக்கு. நான் அவளுக்கு என்னென்னலாம் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் தெரியுமா? ஒண்ணுமே என்னால செய்ய முடியல. ஏன் அவளை காலேஜ்ல கூட்டிட்டு போய் விட்டுட்டு கூட்டிட்டு வரணும்னு கூட தான் ஆசை. இவரு தான் பெட்ரோலுக்கே ஒழுங்கா காசு தர மாட்டேங்கிறாரு. அதனாலதான் அந்த பொண்ணை கூட பார்க்க போக முடியலடா. எதுக்குமே காசு இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு அஸ்வின். டேய் சந்து, உனக்கு நான் தானடா தர மாட்டேங்க. அந்த பொண்ணுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும், வெளிய கூட்டி போறேன்னு சொல்லு. அப்ப கண்டிப்பா தருவாரா. அவர் தரலனா உங்க அம்மாட்ட போய் கேளு. அப்படி கேட்டாலும் தருவாங்களான்னு தெரியல அஸ்வின். டேய், கண்டிப்பா தருவாரா. அதான் லட்சுமி அண்ணன் வராரு. அவர்ட்ட டக்குனு கேட்டு. சரிடா. தம்பி சூர்யா, என்னப்பா இங்க வந்து நின்னுட்டு இருக்கா? அங்க மூர்த்த கால் ஒண்ணு போடுறா பாப்பா, வா. என்னே உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்னப்பா? என்னே எனக்கு பொண்ணு பார்த்திருக்கீங்கல்ல? ஆமாப்பா, பொண்ணு பார்த்து பூ வச்சாச்சு. அதுக்கு என்ன, உனக்கு உடனே கல்யாணம் வைக்கலையான்னு வருத்தமா இருக்கோ? அது இல்லனே, அந்த பொண்ணுக்கு ஏதாவது gift வாங்கி கொடுக்கலான்னு ஆசைப்படுறேன். என்னது கிஃப்டா? ஆமாண்ணே, அவளுக்கு பிடிச்ச மாதிரியே ஏதாவது gift வாங்கி கொடுக்கலான்னு ஆசைப்படுறேன். அதெல்லாம் தப்புப்பா, தப்பு. பூ மட்டும் தான் வச்சிருக்கு, என்ன உனக்கு அந்த பிள்ளைக்கும் நிச்சயம் கூட பண்ண இல்ல. அதுக்கு முன்னாடி நீ இப்படி எல்லாம் பேசிட்டு அந்த வீட்டு பக்கம் போனா கெட்ட பேர் ஆயிரும் பாத்துக்க. உனக்கு மட்டும் இல்லப்பா, அப்பா அம்மா பேரும் கெட்டு போயிரும், எங்கள் பேரும் கெட்டு போயிரும். நீ இந்த ஊர்ல இவ்வளவு வருஷமா இல்லங்கிறதுனால இந்த ஊரை பத்தி உனக்கு எதுவுமே தெரியலப்பா. இந்த ஊரை பொறுத்தவரையும் கட்டுப்பாட்டோட தான் வளரணும், வாழணும். கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணை பார்க்க போறேன், அங்க போறேன், இங்க போறேன் போக கூடாதுப்பா, அது சரி வராது. உன் அண்ணன் ஆனந்துக்கு அந்த பிள்ளை தெரிஞ்ச பிள்ளைதான், ஆனாலும் அவன் ஓயாம போய் பார்க்க போறதோ பேசுறதோ கிடையாது. கல்யாணம் வரைக்கும் அவன் காத்துக்கிட்டு தான் இருக்கான். ஏன் இது நாள் வரைக்கும் அந்த பிள்ளைக்கு ஒரு போன் கூட போட்டு பேசவே இல்லை. அப்படித்தான்ப்பா, பொம்பளை பிள்ளைல இருந்தாலும் ஆம்பளை பிள்ளைல இருந்தாலும் அடக்க உடக்கமா இருக்கணும். அப்பந்தான் எல்லாரும் மதிப்பாவே. சரிங்கண்ணே, இதுக்கு மேல இந்த வீட்டு பக்கம் போகிற வேலை வச்சுக்கிட்டாதப்பா. சரிங்கண்ணே. வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும்ண்ணே. எதுக்குப்பா வண்டி? எதுக்கு வண்டி? இன்னைக்கு மண்டபத்துக்கு வேன்ல தான் எல்லாரும் போறோம். மாப்பிள்ளையும் நம்மளும் கார்ல போலாம். அதுக்கு மேல பைக் எதுக்கு அங்க? என்ன ஏதாவது பொருள் வாங்க போனோம்னா தேவைப்படல. அதுக்கெல்லாம் கார்ல போய்கிடலாம்ப்பா, எல்லாம் வாங்கியாச்சு. தேவைப்பட்டா கார் இருக்கு, பாத்துக்கிடலாம். இல்லனே ஏதாவது அவசரத்துக்கு உடனே கார் எடுக்க முடியுமா? அதெல்லாம் அண்ணன் பாத்துக்கிட்டேப்பா, நீ ஆனந்து கூட வந்து இரு போதும். 2 பேரும் சீக்கிரமா வாங்க, மூத்த காலம் உண்ணியாவ. சரிங்கண்ணே, போங்க வாரும். நீ சந்துரு, நீ சொன்னது கரெக்டா
பாத்தியாடா பெட்ரோல் கூட காசு தர மாட்டேங்கிறாரு. அவர் கார் இருக்கான் அதுவே போதுமா? அப்படின்னா அவர் காருக்கு மட்டும் பெட்ரோல் போட்டுக்கணும், என் பைக்குக்கு பெட்ரோல் போடக்கூடாது. எவ்வளவு கஞ்சத்தனமா இருக்காரு பாரு அவரு. இத்தனை வருஷம் கழிச்சு நான் வந்திருக்கேன், எனக்கே இவ்வளவு கஞ்சத்தனம் பண்றாரு. இப்படியே போச்சுன்னா இந்த குடும்பத்துல 10 பைசா கூட என்னால வாங்க முடியாது. சீக்கிரமே நான் ஒரு வழி பண்றேன். நான் காசுன்னு கேக்குறதுக்குள்ள எடுத்து நீட்ட வைக்கிறேன். நீ பாத்துட்டே இரு அஸ்வினு. பெட்ரோலுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு எவ்வளவு யோசிக்கிறாரு. இவர் கையாலேயே நான் லட்ச லட்சமா வாங்குறேன். எல்லாரும் ஆளுக்கு ஒரு கையை பிடிச்சு தூக்கி நடுங்க. என்னது இது? என் காலை ஏதோ பிடிக்குது. ஏனே என்ன நீ பண்றிய? எக்கா நீங்களா? கம்புன்னு நினைச்சிட்டேன்க்கா. காம்பு அந்த பக்கம் இருக்கு. சரிக்கா சரிக்கா. பெரியம்மா நானும் பிடிக்கலாம்ல? எல்லாரும் ஆளுக்கு ஒரு கை பிடிச்சு நடுங்க. சரி பெரியம்மா. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு சந்தோஷமா வாழணும்னு சொல்லி நடுங்க. சரி பெரியம்மா, எல்லாரும் அதே நினைச்சுக்கிடுங்க. வாங்க வாங்க நட்டுருவோம். யோ புருஷா ஏன் நிக்கிறீரு? வாரம். சரி நட்டு.